இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் முதல் ஸ்லோகம். போன அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில், நிறைவு ஸ்லோகத்தில் நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, யாரொருவன் அதிதெய்வம், அதிபூதம், அதியஜ்ஞம் போன்ற தத்துவங்களையும் அந்த பிரம்மத்தினுடைய அந்த ஞானத்தையும் அந்த பிரம்மத்தின் மீது, அந்த இறைவன் மீது ஒரு பக்தியும் அன்பும் வைத்திருக்கிறானோ, அவன் இறுதி காலத்திலும் யார் அந்த இறைவனையே சிந்தனை செய்கிறானோ அவன் இறந்த பிறகு அந்த இறைவனையே சென்று அடைகிறான் என்று அழகாக சொன்னார். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த 8வது அத்தியாயத்தின் இந்த முதல் ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம், கிருஷ்ணா, அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம் இந்த 3 விஷயத்தை அறிந்தும், கர்மம் என்றால் என்ன என்று அறிந்தும், பிரம்மம் அந்த இறைவன் யார் என்று அறிந்தும், அவருக்கும் நமக்கு இருக்கும் அந்த தொடர்பை அறிந்தும் நம்ம பகவானை சென்று அடையலாம், இது சரி. ஆனால் எனக்கு உள்ள மனதுக்குள்ள இருக்கும் ஒரே குழப்பம் என்ன என்றால், இந்த அதிபூதம், அதியஜ்ஞம், அதி தெய்வம் இப்படியெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் என்னென்ன என்று கேட்கிறார் நம்ம அர்ஜுனன். ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் அந்த விஷயத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஞானம் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி இதை பற்றி நீ தெரிஞ்சுட்டு வா, இதை படிச்சுட்டு வா என்று சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி முன்கூட்டியே ஒரு அளவுக்கு, ஒரு சின்ன அளவுக்கு ஞானம் இருந்தது, ஒரு சின்ன அளவுக்கு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது என்றால் அதை படிப்பது, அதை தெரிந்து கொள்வது இன்னும் சுலபமாக ஆயிடும். அதனால் இந்த விஷயங்களை பற்றி கிருஷ்ணர் எப்படி இருந்தாலும் சொல்லதான் போறார். ஆனால் அதே கிருஷ்ணரை இந்த ஒரு விஷயங்களை பற்றி ரொம்ப சுருக்கமாக எளிதாக சொல்லணும் என்று கேட்கிறார் நம்ம அர்ஜுனன். இப்படி கேட்கும்போது நம்ம அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா, பிரம்மம் என்றால் யார்? அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம் என்றால் என்ன? கர்மம் என்றால் என்ன? இதற்கெல்லாம் விளக்கம் தருவாயாக என்று நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வியாக தான் இந்த அத்தியாயம் இருக்கு. இதே போலவே பல அத்தியாயங்கள் முன்பும் பார்த்திருக்கோம், இனியும் பார்க்க போறோம். பல அத்தியாயங்கள் அர்ஜுனரின் கேள்வியிலிருந்து தான் தொடங்கும். இப்படி அர்ஜுனர் கேள்வி கேட்க கேட்க நம்ம கிருஷ்ணர் பதிலை சொல்லி கொண்டே வருவார். அப்படி அர்ஜுனர் இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்திலும் தன்னோட கேள்விகளை கேட்கிறார். அதற்கு ஒரு பதிலாக தான் இந்த அத்தியாயமும் இருக்கு. இப்போ அவர் அடுத்ததாக கேட்ட கேள்விகளை நாளை தினம் பார்ப்போம்.